வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் பிரிக்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இனி டாபிக்குள்ளே போகலாம். கூகுள் ஷீட் ஃபார்முலாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் கூகுள் ஃபார்ம் அதில் எப்படி அரேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு டேட்டை ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டு டேட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டு டேட் கொடுத்துட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டேட்டை செலக்ட் பண்ணுவீங்க. இது ஃபஸ்ட் மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃபில்டர் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, க்ரியேட் நியூ ஃபில்டர் கொடுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மந்த் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை கவுண்ட் பண்ண போகிறீங்களோ, அதாவது டேட்டில் எவ்வளோ கவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துட்டு லெஸ் தென் இந்த டேட் அண்ட் கிரேட்டர் தென் ஸ்டார்டிங் டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூஸிங் ஃபில்டர் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்ன ஃபில்டர் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த காலம், இப்போ நான் ஏ காலமில் இருக்குது தான் டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திங் அதே இதுவில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கண்டிஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு டேட்டோட கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த இது கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டோட அதிகமாக இருக்கணும், ஆர் ஈக்குவல் டு. ஸோ அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ டேட்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து வந்துடும். இதுவே நீங்கள் யூஸிங் மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த இதுலேயும் அது ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான், செலக்ட் பண்ணிக்கிறீங்க ரேஞ்சை. இதில் மந்த் அப்படின்னு போட்டுட்டு மந்தோட என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோ டேட்ஸ் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டோட காலம் ஃபுல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்ஸோட நம்பர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது மந்த் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் திங், இது எல்லாத்தையுமே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எப்படி சம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அதே ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் ஆப்ஷனில் இந்த டைம் ஏ கிடையாது, பியில் தான் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மந்தில் ஈக்குவல் டு 12 நம்ம மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணது அதே தான். இப்போ கவுண்ட் அப்படின்ற இடத்துல சம் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணி காமிச்சது. ஸோ இந்த இடத்துல சம் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஃபில்டர் ஆப்ஷனை வெரைட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செஷனோட எண்ட் டிப்னு வச்சுக்கலாம். இப்போது அட்வான்ஸ் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷீட்டை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா வந்து ஒழுங்காக வச்சுருக்கணும். நம்ம வந்து டேட்டாவோட ஃபார்மேட்டு அந்த இதுவெலாம் வந்து கரெக்டாக வச்சுருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும்பொழுது ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா அந்த டேட்டா நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்பர்ஸாக தான் வைக்கணும். இது டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட்டாக தான் வைக்கணும். ஸோ மிக்ஸ்டாக வச்சாக்கா நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூகுள் ஷீட்டில் எதனா வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுருங்க.
ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து டேட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி டேட்டா ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், அதோட பேக்கப் காப்பியை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸலாவோ இல்லை பிடிஎஃபாவோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக இது சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறமா எப்படி இருந்தது அப்படின்றத வேர்ஷன் வைஸ் பார்க்காம நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் த ஸ்டெப் யூ டேக் அப்படின்னும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான யூஸஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறீங்க, அதை எங்கே சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங், கோ வித் வைட் ஃபார்மேட் டேட்டா டேபிள்ஸ். இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இந்த கூகுள் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன மாதிரியான விஷயம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் திங், ஃபைல் நேம் இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டாக கொடுங்க. அப்புறம் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹெடர்ஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே கரெக்டான நேம்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து டேட்டா வேலிடேஷன். இப்போது நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா வேலிடேஷன் தேவைப்படும். அந்த மாதிரியான டேட்டா வேலிடேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம்? டேட்டா வேலிடேஷன்றது ஒன்றுமே இல்லை. இந்த டேட்டாவில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் இருக்கிறது தான் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவும் தப்பு. ஒரு டேட்டாவில் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணி அதை நம்ம ஒரு பேக்கப் டேட்டாவோ இல்லை ரா டேட்டாவை க்ளீன் பண்ணியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுதான் டேட்டா வேலிடேஷன். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேட்டா வேலிடேஷனில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரேஞ்ச் இருக்கும். அது தவிர்த்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கேரக்டர்ஸாக என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த டேட்டா வேலிடேஷனை டேட்டா என்ட்ரிக்கு என்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் யூசஸில் எக்ஸலில் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டேட்டா வேலிடேஷனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் திங், கூகுள் ஃபார்ம். கூகுள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் சொன்னேன், அந்த டேட்டா என்ட்ரிக்காக நம்ம ஆல்ரெடி கூகுள் எக்ஸலில் வந்து ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போன்ட்டு. இப்போ இந்த கூகுள் ஃபார்ம்லேயும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஃபார்ம்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதை எஸ்எம்எஸ்ஸாக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பலாம். இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். சம் கம்பெனிஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில கம்பெனிஸில் ஒரு கஸ்டமர் கால் சப்போர்ட் பேசிட்டு இருந்ததுக்கப்புறமா அந்த கஸ்டமர் அந்த சப்போர்ட்டை எப்படி விரும்பியிருக்காரா இல்லையான்றதுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லைனா கூட மிஸ்கால்ஸ் ஆப்ஷனில் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு மிஸ்கால் அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணணும், பிடிக்கல அப்படின்னாக்கா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை விட இந்த கூகுள் ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் ஒன் செல். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கே இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காகவே இந்த செல் இதுக்காக தான் அப்படின்னு டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை அதில் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போது அந்த நம்பர்ஸ், அதாவது நான் சொல்லியிருந்தேன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட்டோ இல்லை ஸ்பேஸோ அந்த மாதிரி எதனா கொடுத்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணும்பொழுது எரரில் தான் வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங், இண்டெக்ஸ் காலம் ஃபார் சார்ட்டிங் அண்ட் ரெஃபரன்சிங். இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலம் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சார்ட் பண்ண போகிறீங்க இல்லை இதர ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு VLOOKUPக்கு ஒரு இண்டெக்ஸ் காலம்ன்றது ரொம்ப முக்கியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் நம்பர் இல்லாமல் உங்களால் VLOOKUP போட முடியாது. ஸோ இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இண்டெக்ஸ் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான காலமை வந்து ஒன்ஸ் டேட்டா எடுத்துட்டதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஃபார்முலாவை ரீசெக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலம் இன்சர்ட் பண்ணாக்கா வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் ஃபார்முலா ஒர்க் ஆகுதா
இல்லை பே ஸ்பெஷல் பண்ணிட்டீங்களா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரிப்போர்ட் எடுக்க ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட் திங் ஹெட்டர் ஃபார்மேட். இப்போ ஒரே ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெட்டரை ஃப்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டேட்டா வந்து கீழே போக போக லைன் ஐட்டம் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹெட்டர் மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன டேட்டா எடுக்கிறோன்றதே நமக்கு மறந்துடும். டர்ன் ஃபார்முலாஸ் இன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூஸ் ஆஃப்டர் யூஸ். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டேட்டாவை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபார்முலாலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டாவில் போய் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதனால் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலா பே ஸ்பெஷல் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருங்க, இல்லை டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டேபிளுக்குமே ஒரு நேம் கொடுத்து நீங்கள் அந்த ரேஞ்சஸை நேம் மேனேஜரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் டேட்டா வேணும் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு மந்தோட டேட்டாஸ் வேணும் அப்படின்னாக்கா மந்த்னு போட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் திங் மெர்ஜ்டு செல். மெர்ஜ்டு செல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்பொழுது அது அப்படியே பேஸ்ட் ஆகுன்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஒரு டேபிளில் வந்து ஒரு 4x4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேபிளை காப்பி பண்ணி அதில் வந்து ஒரு செல் மட்டும் மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னும்பொழுது அது 4x4 பேஸ்ட் பண்ணும்பொழுது பேஸ்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு காப்பி ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைனா அந்த டேட்டாவை தவிர்த்து இது எல்லாமே காப்பி ஆகும், இல்லை மிஸ்அலைன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மெர்ஜ்டு செல்லை காப்பி பண்ணுறதுக்கோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டேஷ்போர்டில் மெர்ஜ்டு செல் இருக்கலாம், டேட்டாவில் மெர்ஜ்டு செல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நீங்கள் எதனா ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சிம்பிள் ரோவில் சொல்லிடுங்க, காலம் வைஸ் கொண்டு போகாதீங்க. ஏன்னா ரோ வைஸ் கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து கிரியேட்டட் என்டர் கொடுத்துட்டு நேம்டு என்டர் ரேஞ்சஸ் அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.